ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடலை. ஸோ இப்போ வீடியோ போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டேன்றதுனால முருகருக்கு உகந்தது தெனை. ஸோ இன்றைக்கி தெனை பாயசம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த தெனை பாயசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நியூட்ரிஷியஸானது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஈவினிங்கில் நீங்கள் வந்து முருகருக்கும் பிரசாதம் வச்சா போல் இருக்கும், ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்தா போல் இருக்கும். இதில் நிறைய நியூட்ரிஷியஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தெனை பாயசம் பண்ண போகிறீங்களோ தெனை உப்புமா பண்ண போகிறீங்களோ அது டிபெண்ட்ஸ் உங்களோட மைண்ட் செட் பொறுத்து. இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெனை பாயசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த தெனை பாயசத்துக்கு நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு தெனை வந்து நீங்கள் ஒரு அழாக்கு எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும், ஊற வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டீம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு அழாக்கு தெனை எடுத்திருக்கேன். இந்த ஒரு அழாக்கு தெனைக்கு நீங்கள் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கீ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கீ ஆட் பண்ணிட்டேன். கீ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டீம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஸ்டீம் போட போகிறேன். ஸ்டீம் போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ஸ்டீம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்பாக இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டீம் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ தெனை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்மாஷிங் மிக்சரில் வந்துடணும். இந்த மாதிரி ஸ்மாஷ் மிக்சரில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து பாயாசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். ஸோ பேனில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மிக்சர் ஆட் பண்ணுறதுக்காக வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு அழகுக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கேஷ்யூ எடுத்திருக்கேன், கடமம் எடுத்திருக்கேன், கிரேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 மிக்சருமே நம்ம வந்து இப்போ தெனையில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோராக நெய் விட்டுருக்கோம்ல வானொலியில், ஸோ அங்கே வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிடலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சிடலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் நல்லா தினையில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரை பண்ணும்போது லைட் ப்ரௌனிஷாக வரப்போல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷ் வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இங்கே வந்து திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது தெனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1/2 கிளாஸ் மில்க் நீங்கள் ஆட். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டிர் பண்ணி விடணும். ஏன்னா பாயாசம் மிக்சருக்கு வரணும்ல. ஸோ அதனால் நல்லா வந்து தினையை வந்து நல்லா மிக்சர் பண்ணி இன்னும் கூட நீங்கள் பால் மில்க் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லிக்விட் கன்சிஸ்டன்சி எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது இன்னுமே திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு லிக்விடாக வேணும், இன்னும் கன்சிஸ்டன்சி லிக்விட் சேஞ்சுக்கு வேணும்னா நீங்கள் இன்னுமே பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்வீட்காக இப்போது நான் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்வீட்டு உங்கள் பசங்க சாப்பிட்ற அளவு நீங்கள் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ வெல்லம் ஆட் ஆகும்போது நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. அந்த ஸ்வீட் போய் அதில் இதுவாகிடும். ஸோ இப்போ நல்லா இதுவாகிட்டுருக்கு, வெந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸ்வீட் நல்லா இதுவாகும் போது உங்களுக்கு வந்து பாயாசம் மிக்சர் நல்லா ரெடி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்து வந்து ஈவினிங்கில் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே ப்ரெக்னென்சிக்கு ப்ளஸ் வந்து பேபிஸ் வந்து ஹெல்த்தி பேபிஸ் வேணும், இல்லை கிட்ஸ் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்றவங்களுக்குமே இந்த பாயாசம் பண்ணி கொடுக்கலாம். இது தெனைன்றது ரொம்ப மில்லட்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸில் சேர்ந்தது. ஸோ பார்த்திங்கன்னா எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இதுவான உடனே நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் வேணும்னா உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னுமே நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன், வெல்லம் ஆட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு எங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். ஸோ அதுக்காக நாங்கள் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு இது நெய் முந்திரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதையுமே ஆட் பண்ணிட்டேன். அதில் வித் ஏலக்காவோடு இருந்ததில்ல, அதை ஆட் பண்ணிட்டேன். நெய் முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையுமே இந்த தினையோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். ஸோ இதுதான் தினை பாயாசத்தோட ஸ்பெஷலு. இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப விசேஷமானது. டியூஸ்டேயில் வந்து நீங்கள் வந்து சில பேர்லாம் வந்து வேண்டிகிட்ருப்பீங்க, வெத்தலை தீபம் போடுறேன் அப்படின்ட்டுலாம் சில பேர் வேண்டிகிட்ருப்பீங்க. ஏன்னா வந்து நவடேஸ் பார்த்திங்கன்னா முருகரை தான் நிறைய பேர் வழிபட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி கும்பிடும்போது நீங்கள் தெனை பாயசம் இல்லை தெனை லட்டு செஞ்சு வைக்கலாம். முருகருக்கு உகந்ததே தெனை தான். அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நாட் ஓன்லி பாயாசம், நீங்கள் லட்டு செஞ்சு வைக்கலாம். தெனை மாவு பிடிச்சி ரோஸ்ட் பண்ணிவிட்டு தெனையை நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு மிக்சரில் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் பிடிச்சி நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது போல் லட்டு போல் பிடிச்சி வைக்கலாம். அதுவுமே ரொம்ப முருகருக்கு உகந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவரோட இதுக்கு நம்ம இது கடாட்சமாகும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தெனை பாயசத்தை நான் முருகருக்கு தான் படைக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டு முருகருக்கு இன்றைக்கி வந்து தெனை பாயசம் தான் நான் பிரசாதமாக படைக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணேன் இன்றைக்கி. இதில் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வேணும்னா நீங்கள் லைட்டாக ஏலக்காய் கூட தூவிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரே வாட்டம் ஏலக்காய் பவுடர். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் பவுட்ரு லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு, ஸோ எங்கள் வீட்டு விசேஷமான முருகருக்கு நான் இன்றைக்கி பிரசாதத்தை படைக்க போகிறேன். ஸோ அதையும் உங்ககிட்ட காட்டிடுறேன். எங்கள் வீட்டு முருகர் இவர் தான். ஸோ அவருக்கு பிரசாதம் படைச்சாச்சு. நீங்களும் பார்த்துட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. பாய்.